யானையை பிடிக்காதவங்கன்னு யார் சொல்ல முடியும்ல? யானை கஜ மிருகம், ரொம்ப பெரிய ஒரு மிருகம். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்னா, உலகத்திலேயே நீண்ட விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகம் யானை. யானையை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சூட்சமான கருத்து சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறீங்கல்ல இந்த வயசில், முக்கியமாக +2 வரைக்கும், அதற்கு பிறகும் ஒருவேளை நான் சொல்லுவது பயன்பட்டு போகலாம். கவனம். யானை எங்கெல்லாம் பார்த்து, கோயிலில் பார்த்துருக்கோம்ல, நானும் பார்த்தேன். கோயிலில் யானை என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் பண்ணுதா? எப்போ ஆசீர்வாதம் பண்ணோம்? அப்படி சொல்லு. காசு கொடுத்தா? ஒரு நாள் நான் மதுரைக்கு போயிருந்தேன்னா, வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த யானை இருந்துச்சு. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். என் கையில் 40 ரூபாய் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், 20 ரூபாய்க்கு போய் வாழைப்பழம் வாங்கினேன். சத்தியமாக நடந்ததா? எத்தனை பேர் என்ன கற்றுக்குறீங்கிறத பார்க்குறேன். 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கினேன். வாழைப்பழம் வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுத்தேன். யானை என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பண்ணுமா? பண்ணலை. இப்படியே நிற்கிறேன், பண்ணலை. என் பக்கத்தில் இத்தினோண்டு வாண்டு ஒருத்தன் வந்தான். 1 ரூபா கொண்டு வந்தோம். 1 ரூபா கொடுத்த உடனே என்ன பண்ணுச்சு? நியாயமா? நியாயமா சொல்லு. நியாயம் இல்லை. ஆனால் அந்த நியாயம் இல்லாதது யானைக்கு தெரில. எனக்கு கோவம். நான் மறுபடியும் போனேன், 20 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். ப்ளீஸ், நான் உனக்கு காசு போடுற அளவுக்கு பணக்காரி இல்லை. யானைக்கு போட முடியுமா காசு? 1 ரூபா கொடுக்க முடியுமா யானைக்கு? கை நீட்டுதுங்க நமக்கு முன்னால். யானை கை நீட்டலாமா? நீட்ட விடலாமா? எனக்கு உடன்பாடு. சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், அது நம்ம கடமை. காசு கேட்கறது அவ்வளோதான், சொல்லிட்டல்ல. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன், யார் வாய் திறந்து பேசுனீங்களோ இங்கே வச்சுக்கோ. சொல்லிடாத. சொல்லக்கூடிய பவர் வரும் ஒரு நாள், அப்போ சொல்லு. இப்போ சொன்னால் அது பழி. காலம் வரும்போது சொன்னால் அது பெருமை. வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கோ, தப்புன்னு சொல்லிடாத, சரியா? அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். எனக்கு ரொம்ப மன வருத்தம். 40 ரூபாவும் தீந்து போச்சு பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். கோயிலுக்குள்ளே போயிருக்கீங்களா? மதுரை கோயிலுக்குள்ள உள்ளே பார்த்தா முக்கூர்ணி விநாயகர் இருந்தார். அதுவும் யானை தானே விநாயகர். எல்லாரும் ஒரு 10 பேர் நின்றுட்டு இப்படி நிற்கிறாங்க. ஒரு யானை நமக்கு முன்னால் இப்படி நிற்கிது, உள்ளே இருக்கிற யானைக்கு முன்னால் மற்றவங்க இப்படி நிற்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இது கோயில் யானை, அது விநாயக யானை. நாயகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம். மாஸ்டர்னு அர்த்தம். அப்படின்னா ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம். என் குருநாதர் கிட்ட கேட்டேங்க நான். அந்த யானை கிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க, இந்த யானை எல்லார்கிட்டயும் கையேந்தது, என்ன வித்தியாசம் குருவேன்னு கேட்டும்போது குருநாதர் சொன்னார், மடி யானைனா எல்லாருக்கும் மதம் பிடிக்கும், எல்லா யானைக்கும் மதம் பிடிக்கும், கோபம் வரும், அப்ப அதை அழிச்சிரும் உலகத்தை. எந்த யானையும் கோபப்படாம தன்னைத்தானே அடக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அதுக்கு ஒரு அங்குசம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மதம் என்பது யானையின் பலவீனம். கோயில் யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கு, அதனால அது பிச்சை எடுக்குது. விநாயக யானை கிட்ட போய் பார், தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது தன் கையிலேயே வைத்திருக்கும். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் அதை தன் கையிலேயே வைத்திருப்பானோ மற்றவர்களுக்கு அவன் பிச்சை இடுவான் என்பதனை விநாயகன் சொல்கிறான். நம்ம பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை குழந்தைகளே நாம் தான் கையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தவர்கள் எழுந்திரு என்கின்ற இடத்தில் உட்காராத. அடுத்தவர்கள் நமக்கு குறை சொல்லுகின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தாமல் இருப்பதற்கு பழகு. எந்த வாய் நம்ம எதிர்த்து பேசுகிறதோ அந்த வாயிலிருந்து புகழ் வார்த்தைகள் வருவதற்கு முயற்சி செய்ய. இவர்களை விட, இந்த ஆசிரியர்கள், இந்த அம்மா அப்பாவை விட நம்ம யார் நேசித்து விட முடியும்? வேற யாரும் நம்மை உண்மையில் நேசிக்க முடியாது. மற்றவர்கள் எல்லாம் டெம்பரவரி தான். இந்த டீச்சர்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், என் பிள்ளை ஜெயிப்பதை விட என் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளை ஜெயிப்பதை விரும்புபவள் நான். என் பிள்ளைக்கு நான் செலவழித்த நேரத்தை காட்டிலும் என் வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் செலவழித்த நேரம் தான் அதிகம். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிறோம் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கணும். 15 to 17 வயசுக்குள்ள எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். 17 to 25 வயதிற்குள் வாழ்க்கையில் எதை முடிவு செய்கிறாயோ அந்த ப்ரொஃபஷன் தான் உன்னுடைய லைஃப் லாங் ப்ரொஃபஷன். சோ ஸ்டே அலர்ட். இந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற விஷயங்கள் இவை. ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, படிப்பு இல்லைன்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்ல படிப்பு இல்லைன்னா சமாளிக்க முடியாது, பாஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன், பல பேரை சந்தித்திருக்கிறேன். பாரு, யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது. சரியா புரியலன்னு வச்சுக்கோயே, மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர 30-40 வருஷம் ஆயிடும். 40 வயசு 50 வயசுல நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல யாராவது சொல்லி இருந்தா, நான் 10th +2 மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா. உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கையில வச்சுக்கோ.
ஏன் சொல்றேன் தெரியுமா? பாய்ஸ்க்கு சொல்ற முக்கியமா, தோத்துறாத படிப்புல மட்டும். தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனா இப்போ அது புரியாது, இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எனி காஸ்ட், படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத, என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த +2 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், 10th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காத. அதனால தான் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணான்னு சொன்னது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ் ஆர் யூ வித் மீ? புரியுதா நான் சொல்றது? நீ சொல்லாத, புரியுதா? நல்லதுக்காக சொல்றேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. என்ன தெரியுமா, இந்த வயசுல முடிவு பண்ணாத. இந்த வயசுல சில விஷயங்கள் தோணும், முடிவு பண்ணாத. காலம் ஒன்று கனியும். இன்னொரு 10 வருஷம் இருக்கு உனக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணு. ஒரு சனியம் வரும் வாழ்க்கையில், வந்தா போவாது. ப்ரூவ் வேணுமா? நானே இருக்கிறேன், கூடத்தான் வாழணும், சாவர வரைக்கும் போக மாட்டாங்க. என்ன சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்தில் வந்து சேர போகுது இல்லை, இப்போவே ஏன் தேடி அலையிற? நல்லபடியாக படி, ஸ்மார்ட்டாக இரு, வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு, ஆசிரியர்கள் பேச்சை கேளு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காதன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, எது செய்கிற, என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன், எங்கே வந்த, ஒரு செல்ஃபி அனுப்பு, ஏன் போனேன் எடுக்கலை, நீ ஆன்லைனில் இருந்து நான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் நீ எதுக்கு அங்கே ஒரு மெசேஜை போட்ட, அது யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை நம்புறது, நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச, நான் என்ன தனியா 17-18 வயசுல இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம். இந்த வயதை போய் வீணடிக்கலாமா? அதெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது. வந்து இது குழப்பமான வயது. அனுபவிங்கிற நான், எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி, கற்றுக்கொள். learn my dear children. ஸ்டடி என்ன தெரியுமா? you are a student. ஸ்டூடெண்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டடி லெஸ் அண்ட் லெஸ். ஒரு விஷயத்தை ஆழமா பாரு. MBBS படிக்கிறோம், 5 வருஷம் பாடி ஃபுல்லா படிக்கிறோம். MS படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? கண்ணை மட்டும் படிக்கிறோம், இதயத்தை மட்டும் படிக்கிறோம். என்ன அர்த்தம்? எல்லாம் தான் படிச்சாச்சே, அது எதுக்கு மாஸ்டர் டிகிரி? ஒன்றை ஆழமாக படிப்பதற்கு பெயர் தான் படிப்பு. ஸ்டடி, யூ ஸ்டடி வெல். இந்த நேரத்தில் நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு, இன்னொரு முறை வந்தால் அது இன்னொரு முறையான வாய்ப்பு தான், அது முதல் வாய்ப்பு கிடையாது. முதல் வாய்ப்புல அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், காட்டு வழியில் செல்கிறாய், காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதே வழியில் திரும்பி வரமாட்டோம். வயது அப்படித்தான். you cannot step the river twice. அதனால் நிதானித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை உன் கரங்களில் இருப்பதனால் உனக்கு ஏதேனும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? உன்னை நீயே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லையா? என்னிடத்தில் பேசு, நான் உனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குகிறேன். உனக்கான சிக்கல்களை, உனக்கான தீர்வுகளை இந்த அவையிலே நீ பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீ என்னிடத்தில் வெளிப்படையாக பேசு. எனக்கு இந்த சிரமம் இருக்கு, இதுல இருந்து என்னால வெளிவர முடியல, இல்லனா இதுதான் எனக்கான பிரச்சனை, இது என்னால புரிஞ்சுக்க முடியல, என்ன தீர்வுன்னு கேளு. நான் இப்பொழுது அந்த திரை விலக்கி தருகிறேன்.